ஈரானின் வான்பரப்பு இன்று காலை முதல் பகுதி அளவில் மீண்டும் திறக்கப்படுவதாக அந்த நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவி வந்த பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் வான்பரப்பு மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை குறித்து விரிவான மதிப்பீடுகளை தொடர்ந்து வான்வழி போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு மீண்டும் வான்பரப்பு திறக்கப்படுவதாக ஈரானிய தஸ்லிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்துகள் படிப்படியாக வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஈரானுடன் எட்டப்பட்டுள்ள போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்குள் நிரந்தர உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் அடுத்த வாரம் முடிவடைய உள்ளது. அதனை நீடிக்காவிட்டால் மீண்டும் போர் சூழல் ஏற்படும் என எச்சரித்துள்ள ட்ரம்ப், எனினும் வெற்றிகரமான ஒப்பந்தம் ஒன்று எட்ட முடியும் என தான் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் முயற்சிக்கு அதிபர் ட்ரம்ப் தனது கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான துறைமுக முற்றுகைக்கு பதிலடியாக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிகர புரட்சிகர காவற்படை அறிவித்துள்ளது. ஈரானின் IRIB ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, அமெரிக்கா முற்றுகை என்ற போர்வையில் கடல்சார் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக ஈரானிய இராணுவ கட்டளைப்பீடம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகளால் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்ப்பாதை இப்போது எமது ஆயுத படைகளின் கடுமையான நிர்வாக மற்றும் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து புறப்படும் மற்றும் ஈரானை நோக்கி வரும் கப்பல்களின் சுதந்திரமான போக்குவரத்தை அமெரிக்கா முழுமையாக உறுதிப்படுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணையின் மீதான இந்த இறுக்கமான கட்டுப்பாடு நீடிக்கும் என்றும் ஈரானிய இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.